கடகராசி. "வெட்டுது தொல்லை இனிமேல் இல்லை" அப்படிங்கிற மாரி கடகராசிக்கு ஒரு நல்ல பலன் இந்த சனி பெயர்ச்சி. 8ல் இருந்த சனி, அவரே அஷ்டமாதிபதி, அவரே அஷ்டம ஸ்தானத்தில போய் நின்னு உங்கள போட்டு படாத பாடுபட்டு வாட்டி வறட்டி எடுத்திருப்பார். நெறைய பேருக்கு நோய்கள், நெறைய பேருக்கு கடன், நெறைய பேருக்கு பிரச்சனைகள், நெறைய பேருக்கு ஜாப் இல்ல, ஜாப் லாஸ். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இந்த பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தின்னா, சனி விலகுனதுனால ஒரு ஒரு குகைக்குள்ள அடைக்கப்பட்டு ஒரு பெரிய பாறைய கொண்டு போய் அந்த குகைய மூடிட்டா, சுத்தமா இருட்டுல ஒண்ணுமே தெரியாம, உள்ளுக்குள்ளேயே என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலையில இருந்து, ஒரு வெளிச்சத்துக்கு வெளில வரீங்க. உங்களுக்கு ஒரு குகையுடைய கதவுகள் தொறக்கப்படுதுன்னு அர்த்தம். அது எப்படி நடக்குதுன்னா, சனி விலகின உடனே உங்களுக்கு அந்த எதிர்ப்பு, தடை, ஒரு மாரி ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு கடன், ஒரு நோய், வருத்தம், மனக்கஷ்டம், குடும்பத்தில பிரச்சனைகள், இதிலிருந்து விடுதலைக்குண்டான அல்லது அதுக்குண்டான ஒரு தீர்வுக்குண்டான வழிய நோக்கி உங்க வாழ்க்கை நகர ஆரம்பிச்சுரும். இது இந்த சனி பெயர்ச்சி கடகத்துக்கு குடுக்கக்கூடிய நல்ல பலன். நிச்சயமா இது ரொம்ப நல்ல பலன். 9ஆம் இடத்துல சனி. 9ஆம் இடம்ன்றது ஒரு ஜாதக கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 12 ஹவுஸஸ் இந்த 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்துல எந்த கிரகம் நின்னாலுமே, அது முடிஞ்ச அளவுக்கு கெடுதல செய்யறத குறைஞ்சபட்சம் அது அதிகமா செய்யறத குறைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த 9ஆம் இடம். ஸோ 9ஆம் இடத்துல சனி வரக்கூடிய இந்த நேரம், நீங்க நினைக்கிறபடி உங்களுக்கு தடைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், கடன்கள், தொல்லைகள், நோய்கள், வருத்தங்கள் எல்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனா நெறைய பேர் பிரிஞ்சிருந்திருப்பீங்க. நண்பரோட பகை, உறவுகளோட பகை, கணவன், மனைவி, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, இந்த மாரி ஏதோ ஒண்ணு ஒரு மனஸ்தாபம். அதெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுக்கோ, மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ, மீண்டும் ஒன்றாக இணைவதற்கோ ஒரு நல்ல வாய்ப்பையும் உருவாக்கும். ஸோ சனி உங்களுக்கு குடுக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா, நான் இதுவரைக்கும் உன்ன கஷ்டப்படுத்தினேன். நான் இதுவரைக்கும் உன்ன ரொம்ப தொல்ல குடுத்துட்டேன். நான் இதுவரைக்கும் உன்னை ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன். நான் எல்லா சிரமங்களையும் குடுத்துட்டேன். நோய் குடுத்துருக்கேன், வருத்தத்த குடுத்துருக்கேன். பட் அதெல்லாம் நான் சோதனையா குடுத்துருக்கேன். இனி நான் விலகுறேன். என்னால ஏற்பட்ட துன்பங்கள், என்னால ஏற்பட்ட கஷ்டங்கள், என்னால ஏற்பட்ட கடன்கள் எல்லாம் நான் விலக்கிக்கிறேன். இனி உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்கொள் அப்படின்னு விலகி போயிடுவார். நன்மை செய்வார்லாம் என்ன கேட்காதீங்க. அவர் நன்மை நன்மை நல்லது செய்வாரா? நல்லதெல்லாம் பண்ணுவாரான்னா, அதெல்லாம் அவரு வேலை கிடையாது. கடகத்துக்கு அவருடைய வேலை அது கிடையாது. கடகத்துக்கு அவருடைய வேலை என்னன்னா, கெட்டத நான் நிறுத்திட்டேன். நான் குடுத்த சோதனையில விலகி போயிடுறேன். 9ஆம் இடம் கெடுதல் செய்யாத இடத்துக்கு நான் போயிட்டாரு. அவரோட பார்வை ஏதாவது நல்லது செய்தான்னு பார்க்கலாம். அவருடைய 3வது பார்வை உங்களுக்கு 11த் ஹவுஸ்ல பதியும். 11ஆம் இடம் லாபம், ஆதாயம், வருமானம், முன்னேற்றம் ஓரளவுக்கு பரவால்ல. ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? சில பலன்லாம் குடுப்பார். அதுல சான்ஸ் குடுக்கறதுக்கு சனி இந்த முறை வாய்ப்புகள் உண்டு.